So guys, welcome back to our next part of our Nykaa haul. நீங்க போன ஹால் நீங்க பார்க்கல அப்படினா நிறைய ஸ்கின் கேர் திங்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிருப்பேன். அது வந்து செக் பண்ணி பாருங்க. நான் எங்க கார்ட்ஸ்ல தரேன் and descriptionல also தரேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து Lakme ஐகானிக்கோட ஐலைனர். நான் ஜெனரலாவே இந்த Maybelline ஐலைனர் தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கே வந்து சரி ஓகே ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாமே அப்படினு ஆச்சு. Faces Canadaவோட ஐலைனர் வந்து செட்டே ஆகல எனக்கு. அதோட பிரஷ் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் and போட்டா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அது மாதிரி தின்னா வேணாம் திக்காவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது ஐகானிக் ஓரளவுக்கு ஐகானிக்கா அது காஜல் கை சாரி இது இதுவும் ஐகானிக் தான். ஐகானிக்கோட ஐலைனர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பார்க்கும்போது, அதனால வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இது என்ன ஆச்சுன்னா நான் ஒன்று தான் போட்டேன், எனக்கு 2 கொடுத்துட்டாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. அங்கே போய் ஆர்டர்ஸ்ல செக் பண்ணேன், எனக்கு அதுவும் புரியல. அதனால இது வந்து 2 இருக்கு. நம்ம லக்கி டைம். அடுத்து இது கூட வந்து ஃபேஸஸ் கனடாவோட காஜல் யூஸ் பண்றேன். நான் வந்து இங்க பிக் போடுறேன், அதுவும் வாங்கியிருக்கேன். இப்போ என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இல்லை, லைக் அந்த ரூம்ல வந்து எங்கேயா இருக்கும். ஸோ அந்த காஜல் வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் நாட் ரெகுலர்லி பட் whenever I wear காஜல் நான் வந்து அந்த காஜல் தான் யூஸ் பண்ணுவேன். பர்ஃபெக்ட் கைஸ், வந்து உங்களுக்கு ஸ்மட்ஜே ஆகாது. இந்த ஐகானிக்கோட காஜல் வந்து கண்டிப்பா வந்து ஸ்மட்ஜ் ஆகும், லைக் ஓரளவுக்கு வந்து ஸ்மட்ஜ் ஆகும். நீங்க நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ வேற என்ன காஜல் பார்க்கும்போது நான் ஃபேஸஸ் ட்ரை பண்ணேன். ஃபேஸஸோட ஐலைனர் தான் வந்து நம்மளுக்கு செட் ஆகல. காஜல் வந்து சூப்பரா செட் ஆகுது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்தது ஐஸ்லேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னன்னா Maybellineோட ஹைப்பர் கர்ல் வாங்கியிருக்கேன். நான் வந்து லைக் இந்த மஸ்காரா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, எப்படி 6 months வந்து நம்ம மஸ்காரா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 7-8 months 1 year கிட்ட போயிடுச்சு. நான் வந்து சேஞ்சும் பண்ணல, மஸ்காரா யூஸ் பண்றதுக்கே ஸ்டாப்பும் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைப்பர் கர்ல்லே வந்து வாஷபிள் வச்சிருந்தேன். Maybellineலயும் அந்த எல்லோ கலர் இருக்கும்ல, அதுலயும் வாஷபிள் தான் யூஸ் பண்ணிருந்தேன். பிகாஸ் வாட்டர் ப்ரூஃப் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு நினைச்சு நான் வாஷபிள் வாங்கிட்டேன் கைஸ். பட் பிரச்சனை என்னன்னா லைட்டா நம்ம தெரியாம லைட்டா அப்படி பண்ணா கூட வந்து வந்துருது. அந்த அளவுக்கு வந்து அது ஸ்வெட் ப்ரூஃப் ஆர் லைட்டா வாட்டர் ப்ரூஃபா கூட சுத்தமா இல்லை அந்த வாஷபிள் வேரியன்ட். அதனால இந்த வாட்டி நான் என்ன பண்றேன்னா வாட்டர் ப்ரூஃப் வேரியண்டே வாங்கிட்டேன். ஓகே நம்ம வந்து பொறுமையா எண்ணெய் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் பிரஷ். இப்பதான் யூஸ் பண்ணேன். நான் வந்து அந்த சன்ஸ்கிரீன் வீடியோ வந்து இப்பதான் எடுத்தேன், லைக் கொஞ்ச நேரம் முன்னாடி தான். அப்ப அதுக்காக கொஞ்சம் டச்சப் பண்றதுக்காக யூஸ் பண்ண இதுதான் இது. லைட்டா உங்களுக்கு பிக்மெண்ட் தெரியுதா? எஸ், இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் பிரஷ் F06 அப்படின்னு இருக்கு. நான் யூஸ்வலா இது யூஸ் பண்ணுவேன்னா PSC பேக்கோட பிரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஹால் போட்டிருப்பேன் நம்ம சேனல்ல. அதில் நான் பேசுறதே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், வேணா போய் பாருங்க. அந்த பிரஷ் தான் வந்து நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிருப்பேன், என்ன பிரஷ் நம்பர்னு. அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எஸ், ஆல்டர்னேட்டிவா கொஞ்சம் வேணும்ல, அதை நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னா எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரஷ் வாங்கியிருந்தேன். ப்ரஷ் கிளீனரும் நான் வாங்கியிருக்கேன் கைஸ். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு இது பண்ணாலே ப்ரஷ் போயிடும். அதுவும் நான் அந்த ஹாலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா வந்து அந்த ஹால் செக் பண்ணி பாருங்க, இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்விஸ் பியூட்டி ப்ரஷ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லதா இருந்துச்சு. PSC அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல ப்ரஷ் தான் சொல்லுவேன். ப்ரைஸும் வந்து ஒரு ரீசனபிளா தான் இருந்துச்சு, லைக் அரௌண்ட் 230-240 டிஸ்கவுண்ட் போக எனக்கு அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த ப்ரஷ் இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்மளோட ஃபேவரட் செக்ஷன். நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபேவரட் செக்ஷன் லிப்ஸ்டிக்ஸ். எனக்கு பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக் கூட ஸ்டார்ட் பண்றேன். என்னன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக், இதோட ஷேடு வந்து கியூட் நியூட். உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் பிங்க்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஷேடு. பட் லிப்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் டிண்ட் மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கும், ப்ரௌனிஷ் பிங்க் ஷேட். வந்து நீங்க ஏன் ஷேட் கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூடா இருக்கும். மேக்னெட்டிக் வேற. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா இந்தியன் ஸ்டோன்ஸ்க்கு செட் ஆகும். இன்னும் என்னை விட இன்னும் கொஞ்சம் டஸ்கி சைட்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு லிப் லைனரோட போட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ரெகுலரா ஆஃபீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். நானும் இது வந்து ரெகுலர் ஆஃபீஸ் ஆர் காலேஜ் யூஸ் பண்ணலாம். நானும் இது வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் கைஸ். இது வந்து நான் வந்து நிறைய வாட்டி போட்டேன், நிறைய ட்ரெஸ்க்கு. லைக் மேக்கப் போட்டாலும் சரி போடனாலும் சரி எப்பயுமே இது சூட் ஆகிற ஒரு லிப்ஸ்டிக்ஸ். என்னன்னா இது நைக்காவோட 8 மினி லிப்ஸ்டிக் நினைக்கிறேன். இது நாட்டி நியூட் அப்படின்ற ஷேடு தான் வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினி வேரியன்ட், பெரிய பாக்ஸ் வாங்கல, சின்ன பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து குட்டி மினி வேரியன்ட்டே போதும் கைஸ். நான் வேணா அப்படியே போட்டு காலி பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் ஒரு லிப்ஸ்டிக் கூட வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணதே கிடையாது. பண்ணியிருக்கேன், நைக்காவோட மெட்ராஸ் காப்பி பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொடுக்கறதே அவங்க 1.5 ml என்னோ தான், அது மட்டும் காலி பண்ணியிருக்கேன். இது எதுவுமே நான் காலி பண்ணதில்லை புல்லட் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இது நான் மினி வேரியன்ட்டே வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நியூட் கலர், இது பிங்கிஷ் நியூட்.
பக்கே உடச்சிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிங்க் ஷேட், ஒரு நல்ல சம்மர் ஷேட். நான் அடுத்ததாக வந்து சம்மருக்கான லிப்ஸ்டிக்ஸ் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ எஸ், கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மார்ச்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸும் வந்து கம்மி தான், பிலோ 250 தான் இருந்துச்சு. ஸோ இதோட ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 ட்ரிப்பி ட்ராப். ஸோ நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரஞ்ச் ஷேடு வந்து லிப்ஸ்டிக் தேடிருந்தேன் கைஸ். இந்த டெரகோட்டா ஆரஞ்சு, டீப் டெரகோட்டா வேணாம், ஆல்ரெடி என்கிட்ட லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. நல்ல ஆரஞ்சு, பிரைட் ஆரஞ்சு வேணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும் போது இது வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஃபேர் ஸ்கின் செட் ஆகாது, ரொம்ப ரொம்ப ஆரஞ்சா இருக்கும், வாஷ் அவுட் ஆயிடும் அப்படிலாம் படிச்சுட்டு சரி ஓகே நம்ம லிப்லைனோட மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஷேட் தான் இது. பட் ஆக்சுவலி அந்த அளவுக்கு ஆரஞ்சா இல்லை, ஆரஞ்சு மிக்ஸ்டு ப்ரௌன். கண்டிப்பா லிப்லைனர்லாம் தேவையே இல்லை. இப்போ என் லிப்ஸ்ல வந்து இதுவும் அந்த நாட்டி நியூட் இதுவும் அதுவும் மிக்ஸா தான் இருக்கு. பாருங்க, நான் போட்டு காட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கைஸ். ஒரு மாதிரி இந்த பிரிக் ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா வந்து லிப்லைனர் தான் தேவையே இல்லை. லைக் நீங்க அரௌண்ட் 7 ஷேட் வரும், 1-2 ஷேடு டீப்பரா இருந்தீங்கன்னா கூட இதுக்கு தேவையே இல்லை. லைக் நல்ல ஷேட் தான் இது. வாஷ் அவுட்லாம் வந்து பெருசா ஆகாது. கொஞ்சம் டீப்பா இருந்தீங்க அப்படின்னா மேபி வாஷ் அவுட் ஆகலாம். பட் கண்டிப்பா ஒரு நல்ல லிப்லைனர் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இட்ஸ் அ குட் லிப்ஸ்டிக். நான் வந்து எதிர்பார்த்த ஒரு ஆரஞ்சு ஒன்று, இவ கொடுத்தது ஒன்று. பட் இந்த ஷேடும் வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்து நான் பார்த்த அந்த ஆரஞ்சு என்னடா ஆரஞ்சாவே வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து வேற ஒரு ஷேட் தேடி வாங்கினது. இந்த நைக்காவோட அல்ட்ரா மேட்டோட மினி லிப்ஸ்டிக். இதுல வந்து ஜேன் வாங்கியிருக்கேன். எஸ், இது ஒரு ஃபேமஸான ஷேட், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, அப்படியே பாக்ஸ்குள்ள வச்சிருக்கேன். இந்த பாக்ஸே வந்து கியூட்டா இருக்கு பார்க்க. பாருங்களேன், கேமரா ஃபோன் வந்து பதிவு பண்ண மாட்டேங்குது. சின்னதான் பாருங்க, இந்த சைஸ் தான் எல்லாமே. பட் இது எனக்கு போதும், கண்டிப்பா தாராளமா எனக்கு வந்து போதும். இங்க பாருங்க, அந்த நாட்டி நியூட் மாதிரி இருக்கு பாருங்க, சின்னதா. ஸோ இது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, இது ஒரே மாதிரி இருக்கும். பட் இது வந்து பிங்க், லைக் அந்த நாட்டி நியூட் வந்து பிங்க் டோன்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு டோன் உங்களுக்கு தெரியும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு இந்த பர்டிகுலர் ஜேன் அப்படின்ற இந்த ஷேட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயா வந்து லிப்ஸ்டிக்ஸ். எஸ், இப்போ வந்து புதுசு, நான் இதோட டப்பா மாதிரி, அதோட டப்பா எங்க வச்சேன்னு தெரியல. ஸோ வந்து லிப்ஸ்டிக் தான் இந்த நைக்காவோட மேட் மினி லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ இதுல நம்மளுக்கு வந்து வா ஹாட்டி 03 அப்படின்ற ஷேட் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஃப்ரீயா வந்த ஷேட். ஸோ எஸ், இது வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக். பார்த்தாலே இங்க பாருங்க, அப்ளிகேட்டர் பாருங்க, நைஸ்ல. எனக்கு இந்த அப்ளிகேட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வேரியன்ட்டோடது நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இது வந்து பாருங்க, நல்ல ஒரு ரெட் கலர், செம்மையா இருக்கும். நான் இந்த ரெட் கலரும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து சூப்பரா இருக்கும். லிப்ஸ்டிக்காக நம்ம மோஸ்டா வாங்க மாட்டோம், ஒரு ஃப்ரீயா வரும்போது சூப்பர் வாங்கணும். நான் இன்னும் வாங்கல, மோஸ்டா நியூ ஷேட்ஸ் தான் வாங்குவேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பிரிக் ரெட்டான சூப்பர் ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், நம்ம நைக்கா ஹால் வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீட் யூ அனதர் வீடியோ. பாய்.